எந்த ஒரு விஷயத்துக்குமே விஞ்ஞான பூர்வத்தை ஆதாரத்தை தேடக்கூடிய இந்த மக்கள் கூட்டம் முழுக்க முழுக்க விஞ்ஞானம், முடிவுற்ற விஞ்ஞானத்தை, ஜோதிடம், அதில் போய் பூசாரித்தனத்தையும் புராண கதைகளையும் கொண்டாந்து விட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? சகாதேவன் அவங்க அப்பா பாண்டு சேர்த்ததுக்கப்புறம் கட்டவரில் தின்னுட்டு முக்காலம் உணர சக்தி வந்துச்சுன்னு ஒரு கதையை விட்டானுங்க. அப்புறம் மூளையை தின்னான்னு சொல்லி ஒரு கதையை விட்டானுங்க. எந்த சித்தர்களுக்கும், எந்த ஞானிகளுக்கும், எந்த முனிவர்களுக்கும் கிரக அமைப்பை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் வந்தது? சொல்லு பார்க்கலாம். அந்தந்த முனிவருக்கு பேரில் இவனுங்களாவே கதை எழுதிட்டு வரானுங்க, இவனுங்களாவே ஏகப்பட்ட பொய் எழுதிட்டு வரானுங்க. ஜோதிடம் அறிவியல், புராண கதைக்கு இதுக்கு துளி கூட சம்பந்தம் இல்லை. சகாதேவன் ஜோதிடங்கிறான், ஜெயமினி ஜோதிடங்கிறான், அந்த அகத்திய முனிவர் ஜோதிடங்கிறான். அகத்தியருக்கு எதுக்கிட கட்டம் தேவை? அவருக்கு எல்லாமே தெரியும், அதனால அவர் முனிவர்.